தெரியுமா? அந்த காலத்தெல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க ஐயா சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்ல. என் பெரியப்பாலாம் கூட 16 பசங்க, கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன் அவரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றின மனுஷன் அவரு. குடும்ப கட்டுப்பாட்டு நோட்டீஸ் கொடுக்குறவன் என் வீட்டு கொடுக்காம போட்டான் சார். என் பெரியப்பா கோவம் வந்து கூப்பிடுவாரு அவன். நான் ஓடி போய் கூட்டாந்து விட்டேன். ஏன் என் வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடாது நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்ட்டான். அது அந்த காலம் மகிழ்ச்சி. ஆனா இப்போ வச்செல்லாம் ஒரு பொண்ணு ஒரு புள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் நம்ம? ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கு, கோடிக்கணக்கான பெற்றோர்களை இன்றைக்கு நான் சொல்வதை தயவு செஞ்சு பணியோடு கேளுங்க. மார்க் 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 என்றுதானே அவனை துன்புறுத்துறீங்க. அவனுடைய மனித தன்மையை எப்பொழுது பார்க்க போகிறீர்கள்? அவனே சிரிக்க விடாம போயிட்டீங்க. அவன் கூட ஸ்கூலுக்கு போய் வந்தான். முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் வந்தான். என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்ற சைலண்ட் முடிச்சு போய்கிறாங்க. சிரிக்க விடுங்கய்யா, பிஞ்சி சிரிக்கட்டுமே. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ரொம்ப மார்க் எடுத்துட்டானா நிறைய பேர் துள்ளி குதிக்கிறாங்க. எதுக்கு? பின்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு போடுவாங்க. மார்க் ரொம்ப குறைவா வாங்குறாங்க, சந்தோஷமா இருக்கு. அவன் கூடவே இருப்பான். நான் 36 வருஷம் ஆசிரியரா இருந்தவன். இளைஞர்கள் படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டதாரி ஆகி பிற்பாலத்தில் IAS எழுதி பாஸ் பண்ணி மாவட்ட கலெக்டரா வந்துட்டான் சார். அதே கிளாஸ்ல 10th அதுக்கு மேல போக முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலையில இருந்தவன் டிரைவிங்ல கத்துக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அவனும் பதிவு பண்ணியிருந்தான். ஒரே நாள்ல ஒரு மாவட்டத்துல அவர் மாவட்ட கலெக்டரா வர்றான். ஒரு கிளாஸ்ல படிச்ச இன்னொருத்தன் அந்த ஜீப் ஓட்டுற டிரைவரா வரான் சார். நீங்க வித்தியாசம் பார்ப்பீங்க. இது நியாயமானு கேட்பீங்க. ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன். மாவட்டத்தின் பாதுகாப்பு அந்த கலெக்டர் கிட்ட, கலெக்டரின் பாதுகாப்பு சார். எல்லாத்திலையும் உயர்வு இருக்குதுங்கிறேன் நானு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மார்க் வாங்கணும் அதே ட்ரெண்டில் என்ன பண்ணிட்டான், கோழி பண்ண வச்சிருந்த ஒரு ஆளு ஏன் இந்த பசங்களுக்கு போட்டு காலையில 4 மணிக்கு எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு இடையில சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படுறான்ற மாதிரி இந்த கோழிகளையும் வளர்த்தா என்னன்னு ஒரு முடிவு பண்ணி மொத்த கோழிக்கு என்ன பண்ணா நிறைய ஒரு ஒப்பந்தம் பண்ணா. நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு சத்துணவா கொடுக்குறேன், டெய்லி ஒரு முட்டை போடணும், 7 நாளைக்கு 7 முட்டை போடணும். அதே மாதிரி போட வச்சான். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் வாரத்துக்கு 4 தான் போடுது. அதனால முடியல. ஒரு ஒப்பந்தம் பண்ணா, இதுல எந்த கோழி 7 நாளைக்கு 7 போடலையோ நான் பிரியாணிக்கு அதை கொடுத்துருவேன்னா, இந்த 4 போட்ட அந்த கோழிகிட்ட வந்து உன்னை பிரியாணி கொடுத்துருவான்னா கண் கலங்குச்சான். ஏன் எல்லா கோழியாலும் போட முடியுது, ஒன்னால ஏன் முடியல? நான் சேவலையா?